கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல் என்கிற செம்பொருள் இந்த ஜூன் மாதத்தின் 3ஆம் ஓய்வு நாளிலே நம்முடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்புக்குரிய இறை மக்களே, ஜூன் மாதத்தின் 3ஆம் ஓய்வு நாள் வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த வழிபாட்டிலே நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பங்கு பெறவும், நாம் அனைவரும் ஒருமித்த ஜெபத்தோடு இந்த கொரோனா தொற்று மாத்திரமல்ல, உலகத்தை அச்சுறுத்துகிற எல்லா தீமைகளையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே விரட்டும்படியாக மன்றாடவும், நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும் இந்த வழிபாட்டிலே இணைந்து பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் நன்றிகளுக்கும் மன்றாட்டுகளுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கிற எங்கள் அருள் நிறைந்த கடவுளே, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் வழிபடத்தக்கதான ஒரு சிந்தனையை மறுபடியும் எங்கள் உள்ளங்களிலே நீர் தந்து புதுப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை வழிபடுவதிலே எங்களுக்கு இருந்த அசட்டைகள், சோர்வுகள் அல்லது நாங்கள் ஒருமித்த மனதோடு வழிபடுவதற்கு தடையாக இருந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுத்தருளவும், இந்த உலகத்தின் உணர்ச்சி வசப்பட்ட வழிபாடுகளுக்கு நாங்கள் உட்படாமல் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஒருமித்த மனதோடு ஆராதித்து, ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற நல்ல செய்திகளைப் போல தொற்றின் பாதிப்புகள் குறைந்து நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே வந்து ஒரு குடும்பமாய் உம்மை வழிபடவும் தக்கதாக இந்த நாளின் வழிபாட்டை எங்களுக்கும் எங்கள் ஜெபங்களை கேட்டு நாங்கள் ஜெபிக்கிற அனைவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் எங்கள் வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று தெய்வ பக்தியோடு 19வது பாமாலையை பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடு என்ன தருவேன். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென தருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுமோ? நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ? பலி என்ற வெள்ளமாய் வாய்ந்தாலும் பாவத்தை நிவிர்த்தி செய்து சுத்தமாய் ராட்சிகமாகாதே. இந்த 3ஆம் ஓய்வு நாளிலே 3ஆம் ஆராதனை முறைமையில்
சில பகுதிகளை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். நாம் வழிபடுகிற கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய தூய இடத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவராய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரம தந்தையாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை வழிபடுகின்ற இந்த நேரத்தில் உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சுகிறோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான வழிபாட்டு நேரம் எங்களுக்கு விண் காரியங்களில், பரலோக காரியங்களில் பலன் உண்டாக்கச் செய்யும். நீர் இந்த உலகத்திலே எங்களுக்கு செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை புதுப்பித்து பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் மௌனமாக நம்முடைய பாவங்களை உணர்வோம். ஆண்டவரை வழிபடுவதிலே அசட்டையாக இருந்த பாவங்கள், ஆண்டவருக்குரிய கனத்தையும் காணிக்கைகளையும் கொடுப்பதிலே அசட்டையாக இருந்த பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையே வழிபாடாக மாற்ற தவறிய பாவங்கள், அல்லது நாமே ஏதோ வழிபடுவதற்குரிய நாயகர்கள் நாயகிகளைப் போல இந்த உலகத்திலே பெருமையோடு அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு நாம் ஏதோ படைப்பாளர்களைப் போல வாழ்ந்த பாவங்கள், இவைகளை உணர்ந்து பார்த்து நம்மை படைத்த கடவுளே வழிபாட்டிற்குரியவர், நாம் அவரை வழிபட அழைக்கப்பட்டவர்கள், நம்முடைய வாழ்க்கையே நாம் வழிபாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பெரிய மாற்றம் நம்மிடத்திலே நிகழும்படியாக, மனமாற்றமாக, வாழ்வு மாற்றமாக அது நடைபெறும்படியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு பொருளுணர்ந்து 3ஆம் வழிபாட்டு முறைமையில் உள்ள 2ஆம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெருங்குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டுமென்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும், நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடையச் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவோம். கடவுளை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் குணமுமாய் இருக்கிறபடியால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அமர்வோம். திருமறை பாடம் ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலே 4 திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளில் ஒரே ஒரு திருமறை பகுதியை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அது தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 26ஆம் வசனம் முடிய. The Gospel according to St. John, chapter 4, verses from 1 to 26. யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்று பரிசேயர் கேள்வியுற்றனர். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டு அகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம்,
குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடத்தில் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமே இல்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். நம்மை வழிபடுவோர் இத்தகையோர் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அந்த பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மாட்சி உரித்தாகுக. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அருட்செய்தியை நமக்கு கொண்டு வருகிறவர் பூந்தமல்லி தூய வெஸ்லி ஆலய குருசேகரத்தின் ஆயரும் சென்னை பேராயத்தின் முன்னாள் நற்செய்தி பணி வாரிய இயக்குனரும் இந்திய சுதேச மிஷனரி சங்கம், நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பினுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி பொது காரியதர்சியும் ஆகிய அருள் திரு முனைவர் W. தாமஸ் அவர்கள் மிக ஆழமான இறையியல் கருத்துரையோடு இந்த பகுதியை ஆய்வு செய்து ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வழியாக ஆண்டவருடைய அருட்செய்தியை நாம் கேட்போம். நம்முடைய திருச்சபைகள் ராயபுரம் உலக மீட்பர் ஆலயத்தின் சார்பாகவும் கண்டியார்பேட்டை மீட்பர் ஆலயத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் அருட்செய்திக்கு கடந்து செல்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு நாளிலே உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவுடைய இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலே பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே உலக மீட்பர் ஆலயம் திருச்சபை மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பகிரக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற ஆயர் அருள் திரு கிறிஸ்டோபர் ரத்னசாமி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நிர்வாக குழுவில் இருக்கிற குருசேகர குழு செயலர், பொருளர், அங்கத்தினர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், இளைஞர் ஐக்கிய சங்கம், குழந்தைகள் திருப்பணி, பாடகர் குழு, நற்செய்தி பணிக்குழு, முதியோர் ஐக்கிய சங்கம்
அனைவருக்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நீங்கள் ஆற்றுகின்ற திருப்பணிகளை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதே சமயத்தில் இந்த பெருந்தொற்று காலத்தில் கடவுள் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய நிலைமைகளை சரிவர நடத்தி செல்ல ஆண்டவருடைய கரத்திலே உங்களை நான் அர்ப்பணித்து நான் வாழ்த்துகிறேன். நான் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பூவிருந்தவள்ளி வெஸ்லி ஆலய குருசேகரத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மண்டையிலே வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாய் எங்களுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும் என்ற ஆண்டவரே, அடியேனை உம்முடைய சிலுவைக்கு பின்பதாக மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். தடைகள் யாவற்றையும் நீக்கி அருளும். இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு திருநாளிலே உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவுடைய இணையற்ற திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் இந்த இயங்கலை வழிபாட்டிலே தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை வழிபடுதல். Worship the Lord in truth and spirit. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த தொழுகை என்பது, வழிபாடு என்பது கடவுளுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் புரிந்திருக்கிறோம். இந்த வழிபாடு என்பது கடவுளிடத்திலே நாம் கொண்டிருக்கிற அன்பு, விசுவாசம், மதிப்பு, பக்தி இவைகளுடைய வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லா விதமான தெய்வீக மாட்சிமையையும் நாம் கடவுள் ஒருவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. The common belief is God is spirit and should be worshipped in truth and spirit. Worship is offered to God alone. Worship is the expression towards God with love, faith, respect and devotion. All divine glory and honor must be given to God. எபிரேயத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த தொழுகை அல்லது வழிபாடு இவைகளுக்கு இணையாக பயன்படுத்துகிற வார்த்தை ஷாஹக். இந்த ஷாஹக் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தை ஆதியாகமம் 18:2 பயன்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய 170 முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஷாகத் அல்லது லார்ட் சிவா என்கின்ற வார்த்தை இந்த வழிபாட்டை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. பலவிதமான மொழிகள், பலவிதமான சொற்றொடர்கள் இந்த வழிபாட்டுக்காக பயன்படுத்தப்படுவதனாலே ஒவ்வொரு சூழ்நிலையில எந்தெந்த நிலையில இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பயன்படுத்துகிறோம். ஒருவேளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு சிலர் நின்று கொண்டு கடவுளை வழிபடுவார்கள். நெடுஞ்சாட்கடையாக அப்படியே படுத்து கடவுளை வணங்குவார்கள். சிலர் முழங்கால் படியிட்டு வணங்குவார்கள். கைகளை உயர்த்தி கைகளை
அப்படியே மேலே உயர்த்தி கடவுளை வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக இந்த வழிபாட்டு சூழ்நிலை என்பது மாறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. கிரேக்கத்திலே பார்க்கிற பொழுது ப்ரோஸ்கோனியோ என்கின்ற வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ப்ரோஸ் பிளஸ் குனியோ என்கின்ற வார்த்தை. இந்த இரண்டு வார்த்தைகளுடைய கூடுதலாக இவைகள் இருக்கிறது என்பதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. குனியோ என்று சொல்லும்போது முத்தமிடுகிறோமே, கிஸ் என்கின்ற அந்த வார்த்தைக்கு இணையானது. அதாவது கடவுளிடத்தில் அந்த அளவுக்கு இணையாக அன்பு செலுத்துகின்ற ஒன்று இந்த வார்த்தை தொழுகை என்பதை புரிந்து கொள்ளலாம். பொதுவாக தொழுகை என்பது யாரை நாம் தொழுது கொள்ளுகிறோம்? கடவுளை தொழுது கொள்வது மட்டுமில்லாமல் மனிதனை மனிதன் வணங்கிக் கொள்வது, அல்லது சர்பத்தை வணங்குவது, அல்லது விலங்கினத்தை வணங்குவது, விலங்கினுடைய அந்த சிலையை வணங்குவது, இப்படி பேய்களுக்கு வணக்கம் செலுத்துவது, இவையெல்லாம் வணக்கத்திலே வெவ்வேறு விதமாக அது இடம்பெறுகிறது. தொழுகையிலும் இடம்பெறுகிறது, வழிபாட்டும் இடம்பெறுகிறது. பொதுவாக செபோமாய் என்கின்ற வார்த்தை இதற்கு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது ஒருவருக்கு செலுத்துகின்ற அந்த மரியாதையின் அடிப்படையிலே. இன்னொரு வார்த்தையும் கிரேக்கத்தில் பயன்படுத்துகிறார்கள், லாட்ரு. இது இட் இஸ் rarely used to mean religious ministry and devotion. அதாவது சமயம் சார்ந்த சில பணிகள், இவைகளுக்காக தொழுகை, இந்த தொழுகைக்காக லாட்ரு என்கின்ற வார்த்தையை கிரேக்கத்தில் பயன்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் எபிரேயம் படித்திருக்கிறேன், கிரேக்கம் படித்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக அல்ல, மாறாக ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வழிபாடு என்பது எந்தெந்த பொருளிலே அது வேறுபட்டு மாறுபட்டு நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நேரடியாக தொழுவது, மரியாதை செலுத்துவது, வணக்கம் செலுத்துவது வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய தமிழிலே கூட அப்படித்தான். ஒரு வழிபாடு என்பது வணக்கம் செலுத்துவது, தோத்திரம் செலுத்துவது, போற்றி பாடுவது, செடுஞ்சால் கிடையாக விழுவது, விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்வது, இப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இது வழிபாடு என்பது ஒவ்வொருடைய உள்ளத்தை சார்ந்தது. என் உள்ளத்தில் எழுகின்ற எழுச்சி இன்னொருடைய உள்ளத்தில் எழுவது கிடையாது. என் உள்ளத்தில் எழுகின்ற எழுச்சியின் அடிப்படையிலே நான் இன்னொரு உள்ளத்தில் இருக்கிற எழுச்சி எதிர்பார்க்கவும் முடியாது. ஆக வழிபாடு என்பது அவ்வவர் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அது மாறுபடுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதற்காகத்தான் இத்தகைய மொழிநடைகள் எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் ஏன் தமிழிலும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வழிபாடு என்பது மனிதன் தோன்றிய அத்தகைய காலத்தில் இருந்து அது அவ்வளவு ஆயுட்காலங்கள் பெற்றது. Worship is as old as humanity. மனிதகுலம் எப்போது தோன்றியதோ அவ்வளவு நாளில் இருந்து இந்த தொழுதல் என்பது இருக்கிறது. முதலாவது இருக்கின்ற காயின் ஆபேல் அவர்கள் கடவுளிடத்திலே சென்று தொழுகையை அவர்கள் செய்கிறார்கள், வழிபாட்டிலே காணிக்கையை படைக்கிறார்கள், கடவுளை வழிபடும்படியாக செல்லுகிறார்கள். அதில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அது மட்டுமில்லாமல் ஆதாமுடைய வழித்தோன்றலாய் இருக்கின்ற ஏனோஷ் அவர்களும் முதலாவதாக கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்திலே குறிப்பு வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஆபிரகாம் அவர்கள் இங்கும் அங்குமாக நாடோடிகளாக சுற்றித் திரிந்து மேய்ப்பு பணியை செய்கிறவர்கள் ஆங்காங்கே அவர்கள் கூடி கடவுளை வழிபட்டார்கள். எங்கெல்லாம் அவர்கள் செல்லுகிறார்களோ அந்த இடத்திலே ஒரு கல்லை அமர்த்தி அங்கே களிமண்ணால் பூசி ஒரு மேடை அமைத்து அந்த இடத்திலே கடவுளுக்காக தகன பலிகளை அவர்கள் இட்டார்கள் என்பது குறிப்பில் இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்திலும் 13ஆம் அத்தியாயம் 4 மற்றும் 18 வசனங்களில் இருக்கிறது. அதற்காக அவர்கள் பெரிய ஒரு செலவினத்தை, கோபுரத்தை அமைத்துக் கொள்வது கிடையாது. மாறாக ஒரு சிறிய மேடை, ஒரு கல்லினை உருவாக்கி அதில் மண்மேட்டிலை உருவாக்கி அவர்கள் அந்த வழிபடும் தளத்தை அமைத்துக் கொண்டார்கள். ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயம் 12, 13 வசனங்களிலே, 28, 18 வசனங்களிலே, 35, 14 வசனங்களிலே பார்க்கிற போது யாக்கோபும் இவ்விதமாக கடவுளை வழிபடுகிறவராக அவர் இருந்தார். ஆக வழிபாடு என்பது மிகப்பெரிய ஒரு தொடக்கத்தை அமைத்துக் கொண்டு அது மனிதகுல வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாய் வந்து கொண்டிருக்கிறது.
என்னுடைய வழிபாடும் வழிபாட்டு முறையும் அல்லது பிரசமய அன்பருடைய வழிபாடும் வழிபாட்டு முறையும் வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர் வழிபடவில்லை, நான் தான் கடவுளை வழிபடுகிறேன் என்று ஒரு உரிமையும் பாராட்ட முடியாது. வழிபாடு என்பது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருப்பதனாலே ஒவ்வொருவருக்கும் வழிபாடு என்பது வித்தியாசமாக அது சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது we must understand the core point of worship. வழிபாட்டின் மைய கருத்தினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வழிபாட்டில் இருக்கிற மைய கருத்து இன்றைக்கு பல பேருக்கு புரியவில்லை. worship or worshiping place, which is significant one. வழிபாடா அல்லது வழிபடுகின்ற தலமா, எது முக்கியமான ஒன்று? இந்த கேள்வியை கட்டாயம் எழுப்பிப்பான் ஆக்க வேண்டும். படுக்கை கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியுள் 4ஆம் அத்தியாயம் 15 முதல் 16 வசனங்களிலே சமாரிய பெண்ணோடு கூட இயேசு உரையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி. As for the Samaritans, our fathers worshipped in this mountain near to the city, this well. இங்குதான் சமாரியருடைய ஆலயம் இருக்கிறது. மவுண்ட் கெர்சிமிலே அவர்கள் கடவுளை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The Samaritan temple was built by Sanballat. நமக்கெல்லாம் தெரியும் வரலாற்றில். நெகேமியா அவர்கள் ஆலயத்தை கட்டுகிற பொழுது இவர்கள் எல்லாரும் உள்ளே இருக்கிறார்கள். ஆக சமாரியருடைய பார்வையிலிருந்து பார்க்கிற போது எங்களுடைய தந்தையர்கள் இந்த இடத்தில் தான் கடவுளை அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்ற குறிப்பினை அங்கு அவர் தருகிறார். அதை தான் அவருடைய கிளைமாக வைக்கிறார். That whatever the temple was a place was holy. இதுதான் அந்த பெண்ணுடைய கோரிக்கையாக இருக்கிறது. It was Mount Gerizim, Gerizim மலை. இந்த இடத்தில் தான் அவர்கள் தொழுது கொண்டார்கள். இங்கிருந்தான் the mount on which the blessings were pronounced. ஆசீர்வாதங்கள் முன்மொழியப்பட்டது, ஆசீர்வாதங்கள் அளிக்கப்பட்டது இந்த மலையில் தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தின் அடிப்படையிலே ஆபிரகாம் built his altar. அவருடைய பலிபீடத்தை அவர் படைத்தார், அவர் உருவாக்கினார். யாக்கோபு ஆதியாகமம் 33ஆம் அத்தியாயத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல பலிபீடத்தை உருவாக்கினார். இதுதான் இந்த பெண்ணுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது ஒருவேளை அவர் கொடுப்பதிலே ஒரு அர்த்தமும் இருக்கிறது. That it might plead prescription. Our fathers worship here. அதாவது என்னுடைய முன்னோர் பாரம்பரியத்தை அங்கு சொல்லுகிறார். Antiquity, tradition and succession. முன்னாருடைய பாரம்பரியம், பழமை மற்றும் அவருடைய பாரம்பரிய நடைமுறை பின்பதாக தொடர்ந்து வருகின்ற சூழ்நிலை, இதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எங்களுடைய முன்னோரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பாரம்பரியம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இந்த சமாரிய பெண் இயேசுவோடு கூட முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். வழிபாடா அல்லது வழிபாட்டு தலமா? இந்த இடத்தில் தான் எங்களுடைய முன்னோர் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், நீர் வேறு இடத்திலே வழிபட சொல்லுகிறீரே. இதுதான் அங்கு வைக்கப்படுகின்ற கேள்வி. இன்னும் இந்த ஆலயத்தை குறித்து நான் பார்க்கிற போது யூதர்களுக்கும் ஆந்தியோகஸ் எபிவானேஸ் என்கின்ற அந்த மன்னனுக்கும் இடையே கிமு 163வது ஆண்டிலே பல்வேறு விதமான சிக்கல்கள் எழுந்து யூத ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு யூத சமயமெல்லாம் சின்னாபின்னமாக்கப்படுகின்ற பொழுது இந்த சமாரியருடைய இந்த கெர்சிம் கோயில் இவைகள் ஆந்தியோகஸ் அதை ஒப்படைக்கப்பட்டு இந்த டெம்பிள் மறுபடியுமாக அது டெடிகேட் பண்ணப்பட வேண்டும், திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டதாக கொடுக்கப்படுகிறது. ஆக இதை எல்லாம் நான் ஏன் இவ்விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இந்த சமாரிய கோயில் சன்பலாத் காலத்திலே கட்டப்பட்ட இந்த கோயில் இந்த மவுண்ட் கெர்சிம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்தில் என்னுடைய முன்னோர் யாக்கோபு வழிபட்டார், என்னுடைய முன்னோர் ஆபிரகாம் வழிபட்டார், இந்த இடத்தில் தான் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம், நீர் எருசலேமிலே வழிபட சொல்லுகிறீர் யூதர்கள் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பெண்மணி எடுத்து வைக்கின்றார். As for the Jewish context, இங்க இடத்துல நாம் பார்க்கிற போது யூதருடைய பின்னணியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற போது இந்த எருசலேமுடைய ஆலயம் என்பது பல்வேறு விதமான மாட்சிமையை உடையதாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய போராட்டங்கள், தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மத்தியிலே கடவுள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய சத்தத்தை கேட்கிறார். வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். வரலாற்றிலே கிமு 586ஆம் ஆண்டிலே தென்னாடு என்று சொல்லப்படுகிற 2 கோத்திரங்களை உள்ளடக்கிய நாடு என்பது பாபிலோனிய சிறையிருப்புக்கு செல்லுகிறது. கிமு 720வது ஆண்டிலே
வடதேசம் என்று சொல்லுகின்ற 10 ராஜ்யங்களை உள்ளடக்கிய அந்த பகுதி, அது சமாரியர்கள் அவர்கள் அசிரிய படையெடுப்பிலே செல்லுகிறார்கள். ஆக இருவரும் நாடு இழக்கிறார்கள், இருவரும் தங்களுடைய கோயிலை இழக்கிறார்கள். இந்த வடநாடு தென்னாடு என்ற பிரிவினை வருகிற பொழுது அவர்கள் வடநாட்டிலே அவர்கள் கெர்சிம் மலையை அவர்கள் பெருமையாக மதித்துக் கொண்டிருந்தார்கள், பலிபீடத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு இணையாக எருசலேமிலே ஒரு ஆலயம், எருசலேமிலே ஒரு பலிபீடம் இவர்கள் எழுப்புகிறார்கள். இந்த எருசலேமா அல்லது கெர்சிமா என்கிற ஒரு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தி 4ஆம் அத்தியாயத்திலே இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடுகிற போது சமாரியருக்கும் இருக்கின்ற அந்த யூதர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அங்கே வெளிப்படுகிறது. பொதுவாக யூதர்கள் சமாரியின் வழியாக கடந்து செல்ல மாட்டார்கள். இந்த இடத்துல இயேசு சமாரியாவின் வழியாக கடந்து கலிலேயாவுக்கு செல்கிறார். கலிலேயாவிலிருந்து சமாரியா வழியாக கடந்து இங்கே எருசலேம் வருவார். இவர்கள் இந்த பகுதிக்கு செல்லாததற்கு அடிப்படை காரணமே இந்த மக்களை அவர்கள் புறம்பாக பார்த்து கொண்டிருந்த ஒரு போங்கு இந்த இடத்துல வெளிப்படுகிறது. யோவான் நற்செய்தி 4ஆம் அத்தியாயம் 19 முதல் 21 வசனத்துல, அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். The woman said to him, Sir, I see that you are a prophet. Our ancestor worshipped this mountain, in this mountain, but you say that the place where people must worship is in Jerusalem. Jesus said to her, Woman, believe me, the hour is coming when you will worship the Father neither on this mountain nor in Jerusalem. இந்த இடத்திலோ அல்லது எருசலேமிலோ வழிபடாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை வேறு இடத்துல எங்கும் கடவுளை வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறித்து அங்கே இந்த பெண்மணிடத்திலே இயேசு சொல்லுகிறார். தங்களுடைய பழமை, பாரம்பரியம், தொடர்ச்சியாகி வருகின்ற தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த இடத்திலே கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. என் முன்னோர்கள் இங்கேதான் வழிபட்டார்கள், என்னுடைய தாத்தா வழிபட்டார், என் தாத்தாவுடைய தாத்தா இந்த கெத்தீட்ரலில் தான் வழிபட்டார். எனவே நாங்கள் இங்கு ஏறக்குறைய 6 தலைமுறையாக இந்த இடத்திலே வழிபட்டு கொண்டிருக்கிறோம். வழிபாடா அல்லது வழிபாட்டு தலமா? ஒருவேளை இந்த நேரத்திலே நாம் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். கொரோனா நமக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வழிபாட்டு தளத்தில் இருந்து கடவுளை நாம் வழிபட முடியவில்லை. நான் ஒருவனாக தனியனாக இந்த இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கு வழிபாட்டு சூழ்நிலையிலே இது அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அங்கே பெஞ்ச் எல்லாம் காலியாக இருக்கின்றன. இதையெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த வழிபாட்டு தலம் அது முக்கியமா அல்லது வழிபாடு என்பது முக்கியமான ஒன்றா? நான் இந்த பெரிய கோயிலில் அங்கத்தினாக இருக்கிறேன், 1000 பேர் இருக்கக்கூடிய கோயிலில் அங்கத்தினாக இருக்கிறேன், நகர திருச்சபையிலே நான் அங்கத்தினாக இருக்கிறேன், அது முக்கியமா அல்லது வழிபாடு என்பது முக்கியமா என்ற கேள்வியை எழுப்ப நான் முற்படுகிறேன். ஏசாயா இறைவாக்கினர் 6ஆம் அத்தியாயம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, the vision that comes through worship, அங்கே உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதொரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் சேராபின்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. In the year that King Uzziah died, I saw the Lord sitting on the throne, high and lofty, and the hem of his robe filled the temple. Cherubs were attendants above him, each had 6 wings. With 2 they covered their faces, and with 2 they covered their feet, and with 2 they flew. And one called to another said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. The pivots on the thresholds shook at the voices of those who called, and house filled with smoke.
அந்த இடம் முழுவதும் புகையாலே நிறைந்திருக்கிறது. இந்த கோவிலுடைய அடித்தளங்கள் எல்லாம் அங்கே அசைகின்றது. படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 என்று மண்ணுலகம் முழுவதும் அவர் மாட்சியால் நிறைந்தது என்று அவர்கள் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரியணையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற போது அந்த இடத்திலே ஆண்டவர் அவர் பேச தொடங்குகிறார். கடவுளுடைய சத்தத்தை மக்கள் கேட்கிறார்கள். By the vision of this worship, Isaiah himself had a metamorphosis. அதாவது மனமாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார் ஏசாயா இறைவாக்கினர். இந்த இடத்தில் தான் அவர் சொல்லுகிறார், he realized that he is not clean. ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், கடவுளுடைய கண்கள் என்னை கண்டுவிட்டது. I am a man of unclean lips. The eyes of the Lord have seen me. என்னை பார்த்து விட்டதே, அவருடைய கண்கள் என்னை பார்த்து விட்டது, நான் அசுத்தமான மனுஷன் என்று தன்னுடைய நிலையை உணர்கிறார். Those who view the divine worship or those who see God will realize their own weaknesses, also the weaknesses and pains of their own people. அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் நிகழ்கிறது. அப்புறம் ஒரு விஷயம் பாருங்க, then the theophany is heard. கடவுளுடைய சத்தம் கேட்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, நீங்கள் எந்த இடத்திலே வழிபடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் மிகப்பெரிய ஆலயத்திலே வழிபடுகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம், அது அப்படி அல்ல. நீங்கள் வழிபடுகின்ற தலம் முக்கியம் அல்ல, நீங்கள் வழிபடுகின்ற கோயில் முக்கியம் அல்ல, நீங்கள் வழிபடுகிற ஆலயம் மிக உயர்ந்த கோபுரத்தை உடையது என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் வழிபடுகிற ஆலயம் மிக பரந்துபட்ட விசாலமான இடம் என்று முக்கியம் அல்ல. நான் வழிபடுகிற இடம் பேராயர் அமர்ந்து தொழுகை நடத்துகின்ற இடம், கத்தீட்ரோ இருக்கிற இடம் என்று நினைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக அரியணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மனமாறுதல் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இறைவாக்கிற ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உடலுள்ள மனுஷன், கடவுளுடைய கண்கள் என்னை பார்த்து விட்டது என்று மனம் கசந்து அவர் துன்பப்படுகிறார், துயரப்படுகிறார், மனம் வருகிறார், மனமாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார். அங்கே கடவுளுடைய சத்தம் கேட்கிறது. நீங்கள் வழிபடுகின்ற இடத்தை பொறுத்து கடவுள் சத்தம் அமைவது கிடையாது. உங்கள் உள்ளத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் குத்தப்பட்டு ஆண்டவரிடத்தை திரும்புகிறீர்கள் என்ற அடிப்படையிலே, அந்த மனமாற்றத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வழிபடுகின்ற அந்த சூழ்நிலை அமைகிறது. வழிபாடா அல்லது வழிபாட்டு தலமா? இன்னைக்கு எங்களுக்கு ஆயர்கள் போன்ற எங்களுக்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு ஆலயத்தில் நாங்கள் பணியாற்ற வேண்டும், அநேக மக்கள் கூட்டம் இருக்கின்ற ஆலயத்திலே நாங்கள் பொறுப்பேற்று ஆயர் பணி செய்ய வேண்டும், ஏன் கத்தீட்ரலில் இருந்து நாங்கள் ஆயர் பணி செய்ய வேண்டும், அந்த இடத்தில் நாங்கள் செய்யக்கூடாதா, எங்களுக்கு தகுதி இல்லையா, திறன் இல்லையா என்று நாம் போட்டி போடக்கூடிய சூழ்நிலை கூட நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் பணி செய்கிறது முக்கியம் அல்ல, எப்படி பணி செய்கிறீர்கள். மிக உயரிய ஆலயத்தில் இருந்து கொண்டு, பேராலயத்தில் இருந்து கொண்டு தவறான ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது வழிபாடாக அமைய முடியாது. உங்களுடைய வார்த்தை வெறுமையான வார்த்தையாகத்தான் செல்லும், கடவுளுடைய வார்த்தையாக அது ஒருபோதும் செல்ல முடியாது. இருக்கிற மக்கள் கடவுளுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அந்த இறைவாக்கினர் ஏசாயா உணர்ந்தது நிமித்தமாக, அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், கடவுள் என்னை பார்த்து விட்டார் என்ற அந்த உணர்வு எப்போது எழுகிறதோ, அது ஆயராக இருந்தாலும் அது வழிபடுகிற மக்களாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிலே கடவுள் பேசக்கூடியவராக இருப்பார். யார் நமது காரியமாய் போவார்கள், யாரை அனுப்புவென்று கடவுள் பேச ஆரம்பிக்கின்றார். Whom I will send, who will go for us? அந்த கேள்வி அங்கு எழுப்பப்படுகிறது. எப்பொழுது உண்மையான மனமாற்றம் ஏற்படுகிற போது அந்த இடத்திலே கடவுள் பேச தொடங்குகின்றார். ஆக வழிபாடா வழிபடுகின்ற தலமா என்று சுமையில் சொல்லுகிற பொழுது, வழிபாடுகின்ற தலம், இதன் மேலாக மனமாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக வழிபாட்டிலே அமைகிறது. எனவேதான் ஒவ்வொரு வழிபாட்டிலும் மனமாற்றத்தை குறித்த சிந்தை நம் முன்பாக வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, the nature of the worship. இந்த வழிபடுகிற யாரை வழிபடுகிறீர்கள்? இந்த ஒரு கேள்வி. இந்த வழிபாட்டினுடைய இயல்பு தன்மை இது என்ன? யோவான் நற்செய்தி நூல் 22ஆம் அத்தியாயம் யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயம் 22 முதல் 24 வசனங்களிலே, யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால்
நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். You worship what you don't know, we worship what we know. For salvation is from the Jews, but the hour is coming and now here, when the true worshippers will worship the Father in spirit and truth. For the Father seeks such as these to worship Him. God is spirit, and those who worship Him must worship in spirit and truth. கடவுளை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை வழிபடுகிறார்? ஏற்கனவே சொன்னேன், திருத்துவ ஞாயிற்றுக்கிழமையிலே தெளிவாக சொன்னேன். நீங்கள் யாரை வழிபட வேண்டும்? எங்களை வழிபாட்டிலே ஒருவேளை நீங்கள் அட்டெண்ட் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் புரிந்திருக்கும். நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள்? நாம் மூவரு கடவுளை வழிபடுகிறோம். படைப்பிலே God the parent, God the Son, God the Holy Spirit. பெற்றவராம் கடவுளாய் இருந்து செயல்படுகிற கடவுளையும், குமாரனாம் கடவுளாக இருந்து செயல்படுகிற குமாரனை குறித்தும், தூயாவியர் கடவுளாய் செயல்படுகிற தூயாவியை குறித்தும் நான் தெளிவாக சொன்னேன். இவர்கள் மூவரும் படைப்பில் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். நாம் மூவரு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறோம். யாரை வணங்குகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே நான் மூவரு கடவுளை வணங்க வேண்டும் சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் இடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லுகிற போது என்ன சொன்னால், நீங்கள் மூவரு கடவுள் என்று சொன்னார்கள், இயேசுவை கடவுள் என்று சொல்லுங்கள், இயேசுவை அப்பா என்று சொல்லுங்கள் என்று அவருடைய வருத்தத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டார்கள். ஆனால் உண்மை அப்படி இல்லை. நாம் குமாரனாம் கடவுளை குமாரன் என்று தான் சொல்ல முடியுமே தவிர அவரை அப்பா என்று சொல்ல முடியாது. நாம் இறையியல் பிழை செய்கிறவர்களாக நாம் ஒருபோதும் மாறிவிட முடியாது. அவர் தந்தையாக செயல்படுகிற போது அவர் தந்தையாக இருக்கின்றார். அவர் மைந்தனாக இருக்கிற போது அவரை நாம் அண்ணனாக பார்க்க முடியுமே தவிர, சகோதரனாய் பார்க்க முடியுமே தவிர அவரை நாம் அப்பாவாக பார்க்க முடியாது. இன்றைக்கு பல இடங்களிலே சண்டே ஸ்கூலிலும் சரி மற்றுமாக வேறு இடங்களிலும் சரி, ஏன் ஆலய வழிபாடு ஜபங்கள் பெரிய பெரிய ஆட்கள் என்று சொல்கிறது கூட ஏசப்பா என்று ஜெபிக்கிற ஜபத்தை நான் கேட்டிருக்கிறேன். நான் குறையாக சொல்லுகிறேன் அல்ல, நீங்கள் பிழையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டாம். எந்த இடத்துல பிழை நடைபெறுவதோ அங்கே நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அது இறையியல் பிழையாக இருக்கும் என்றால் படித்தவர்கள் சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எனக்கு தனியாய் கொடுக்கப்பட்ட ஒரு விதமான காட்சி, புரிந்து கொள்ளுதல் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் பிழையை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொள்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தபடியாக இங்கே பார்க்கிற போது நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற அந்த வழிபடுகின்ற தன்மை என்ன? பவுலடிகளார் ரோமை திருச்சபைக்கு எழுதுகிற போது ரோமர் 12ஆம் அத்தியாயம் 1 முதல் 2 வசனங்களை என்ன எழுதுகிறார்? சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். I appeal to you therefore, brothers and sisters, by the mercies of God, to present your bodies as living sacrifice, holy and acceptable to God, which is your spiritual worship. Do not be conformed to this world, but be transformed by the renewing of your minds, so that you may discern what is the will of God, what is good and acceptable and perfect. கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு கெஞ்சி கேட்கின்றார் பவுலடிகளார். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். நீங்களே உங்களை பலியாக நீங்கள் படையுங்கள். மனம் திரும்புவதற்கு நேராக படையுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தியுள்ள வழிபாடு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய ஈவு இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிற நிகழ்ச்சியை இங்கு பார்க்கின்றோம். ஆக வழிபாடு என்பது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது கிடையாது, உள்ளத்திலே புதுப்பிக்கப்படுகின்ற ஒன்று. எந்த இடத்திலே வழிபடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வழிபடுகிறோம் என்பது முக்கியம். ஆக வழிபாடு என்பது இடத்தை பொறுத்து அமைவது கிடையாது, அது உள்ளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த உள்ளத்திலே மனமாற்றம் என்பது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மிங் பை தி ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட்ஸ். நம்முடைய மனதில் இருக்கிற தேவையற்ற அழுக்கு சிந்தனைகள், தீமையான எண்ணங்கள், இவைகளை தவிர்த்து நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவதுதான் வழிபாடு. வழிபாட்டிலே அமர்ந்து பங்கு பெறுவர்களும் சரி,
வழிபாட்டை நடத்துகிற என்னை போன்ற ஆயர்களும் சரி, பேராயர்களும் சரி, மனமாற்றம் இல்லாமல் நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வழிபாடு ஒரு வெறுமையான ஒரு வழிபாடாக அமைந்துவிடும், வீணான வழிபாடாக அது அமைந்துவிடும், உலகத்தின் போக்கிலே நாம் சென்று கொண்டிருக்கிற ஒரு வழிபாடாக அது அமைந்துவிடும். ஆக இந்த இடத்துல யோவான் நற்செய்தியில் 4ஆம் அத்தியாயம் 23 முதல் 24 வசனத்துல the stress is not to be laid upon the place where we worship God, but upon the state of mind in which we worship Him. இது எந்த இடத்திலே வழிபட வேண்டும் என்கின்ற அந்த அடித்தளத்தில் வைத்து அமைக்கப்படுவது கிடையாது, மாறாக மன திரும்புதலின் அடிப்படையிலே வைத்து அமைக்கப்படுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மூவரு கடவுளை உண்மையோடும் ஆவியோடும் வழிபடுதல் என்கின்ற அடிப்படையிலே worship the Lord in truth and spirit, இதை வழிபாடு என்னால் என்ன, அந்த வழிபாட்டின் தன்மைகள், வழிபாட்டில் இருக்கின்ற ஒரு மைய கருத்து என்ன, வழிபாட்டுகின்ற இடமா அல்லது வழிபாட்டு முறைமையா அல்லது வழிபாட்டினுடைய அம்சங்கள் இருக்கிற சிறப்பு தன்மையில எது முக்கியம் என்ற சிந்தையை நாம் எடுத்தோம். இந்த வழிபாட்டிலே மிக மிக முக்கியமானது மனமாற்றம். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகுதலாலே ஒரு மறு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை வழிபாடுகளை அங்கே நாம் சென்று பங்கேற்றாலும் அதிலே ஒரு மாற்றம் இல்லாத ஒரு மனிதர்களாக நாம் இருப்போம் என்றால் அந்த வழிபாட்டிலே பங்கேற்பது அவசியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஆக ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள முயற்சி செய்வோம். கடவுள் நிச்சயமாக நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தந்து நம்மை சிறப்பாக வழிநடத்துவாராக. நாம் ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாக்கிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் கடவுளை வழிபடுதல் தலைப்பின் கீழாக நாங்கள் எங்களுடைய சிந்தனையை தொடங்கினோம். நீர் ஆண்டவரே எங்களோடு செயல்பட்டீர், தூய ஆவியாளர் பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாய் இருக்கிற மேம்பட்ட கருத்துக்களை நாங்கள் மாற்றி ஆண்டவரே நாங்கள் உகந்த கருத்துக்களுக்கு நேராக எங்களை வழிநடத்திவிட உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். வழிபாட்டு தளம் எங்களுக்கு முக்கியம் அல்ல, வழிபாடு என்பது முக்கியம். அந்த வழிபாட்டிலே மனமாற்றம் என்பது முக்கியம். கடவுள் பேசுவதை கேட்கக்கூடிய மக்களாய் இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தன்னிலை உணரக்கூடியவர்களாய் இருக்க ஏசாயா உணர்ந்தது போல நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு நீர் அருள்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமாற்றத்தை ஆண்டவரே, மாற்றுருவாக்கத்தை, மனம் புதிதாக ஏற்படுகிற மாற்றுருவாக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள் நீ அருள்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உரோமை திருச்சபைக்கு பவுலடிகளார் எழுதிய விஷயமாக அதையே நாங்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற உதவி செய்யும்படியாய் உம்முடைய திருக்கரத்திலே எங்களை முற்றமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். ஆண்டவருடைய அருட்செய்தியை கேட்டிருக்கிற நாம் அனைவரும் அதே சிந்தையோடு எழுந்து நின்று 3ஆம் வழிபாட்டு முறைமையில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பக்கம் 25. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தயவுசெய்து அமருங்கள் அல்லது அறிவிப்புகள் நேரத்தில் கூர்ந்து கவனியுங்கள். பலர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை குறித்த அறிவிப்புகளை தவற விட்டு விட்டதாக என்னிடத்திலே சொல்லப்பட்டது. அதனுடைய தேதி முடிவடைந்து விட்டது. ஆகவே அறிவிப்புகள் சொல்லும்போது நீங்கள் உற்று கவனித்தால்தான் அதிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கொரோனா நோயாளிகள் மற்றும் கொரோனா நிமித்தமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் பெரிதும் குறைந்து வருகின்றன. ஆனால் அதை நாம் மிகவும் அசட்டையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 3ஆம் அலை வர இருக்கிறது என்றெல்லாம் எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே ஜாக்கிரதையோடு நாம் இந்த காலங்களில் வீடுகளில் தங்கியிருப்போம். ஆனால் ஆலயத்திற்கு வந்து தனி நபர்களாக நீங்கள் உங்கள் சந்தா காணிக்கைகளை நிச்சயமாக படைக்கலாம். காலை 10 மணி முதல் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை நீங்கள் இந்த சந்தா காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சற்று தளர்வுகள் தரப்பட்டிருக்கிறபடியால் உங்கள் சந்தா காணிக்கைகளையும்
பொதுவான காணிக்கைகளையும் கோத்திர காணிக்கைகளையும் பிறந்தநாள் திருமண காணிக்கைகளையும் நீங்கள் கொண்டு வந்து பலிபீடத்தில் உள்ள காணிக்கை பெட்டிகளிலே படைக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஞாயிறு பள்ளி மற்றும் இளஞ்சிறார் பள்ளி வகுப்புகள் ஆன்லைனில் மிகச் சிறப்பாக நடந்து வருகின்றன. இன்னும் அநேக பிள்ளைகள் அதில் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு தேவை. அது உங்கள் பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்வுக்கு நல்லது. இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதன் பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள் இதற்காக முயற்சி செய்கிற ஒவ்வொருவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ள திருச்சபையாரை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் அங்கத்தோடு இணைந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தார். பல தீர்மானங்கள், திட்டங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தார். அதன்படி இந்த ஜூன் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்பட இருக்கிறது. வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் பிள்ளைகள் அதற்காக பயிற்சி செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் செயல்பாடுகள், திருப்பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஆயத்தமாகுங்கள். வருகின்ற 4ஆம் ஓய்வு நாளில் வாலிபர்கள் நடுவில் ஆண்டுடைய செய்தியை கொண்டு வருகிறவர் நம்முடைய சபை ஊழியர் டாக்டர் மணி அவர்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ள அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜூமிலே மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. பெண்கள் 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இதில் இணைந்து கூடி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுபோலவே ஆண்கள் ஐக்கிய சங்கம், மூத்த குடிமக்கள் ஐக்கிய சங்கம் துவங்க விரும்புகிறவர்கள், அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் நாம் அதை துவங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நானும் உங்களோடு இணைந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம், கடந்த வாரம் மாத்திரமல்ல, கடந்த சில வாரங்களாக ஏறக்குறைய ஒரு மாதம் அல்லது 1.5 மாதமாக நம்முடைய ஆலயத்தில் வந்த காணிக்கைகள் இவ்வளவே. பொதுவான காணிக்கை 4540, கோத்திர காணிக்கை 100, பிறந்தநாள் காணிக்கை 500, ஏழைகள் நிதி 15,000, திருமண நாள் காணிக்கை, திருமண ஆராதனை காணிக்கை 5,000, திருமண ஓலை 1000, மாதாந்திர சந்தா காணிக்கை 42,300. ஆக மொத்தம் கடந்த சில வாரங்களில் பெறப்பட்ட மொத்த காணிக்கை 68,440, 68,440. நம்முடைய செலவினங்கள் எப்பொழுதும் போல இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆகவே அனைவரும் தங்கள் காணிக்கைகளை, சந்தா காணிக்கைகளை தொடர்ந்து படைத்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயம் திறந்தால்தான் காணிக்கை படைப்பேன் என்று இல்லாமல் ஆண்டவருக்குரியதை நாம் விரைவாக இங்கே வந்து படைக்க, ஆண்டவருக்குரியதை நேர்ச்சிகளை படைக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் பிறந்தநாள் காண்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் உலக மீட்பர் ஆலயம் ராயபுரம், மிஸ்ஸஸ் ஜெபீலா ஷேர்லின் ப்ளூஷி, மிஸ்டர் சார்ல்ஸ் பிரவுன், மிஸ்டர் அஸ்வின் ஜெயக்கர், மிஸ்ஸஸ் டோரா, மிஸ்டர் இ ஃபின்னி கிப்சன், மிஸ் இ ஷைனி மிராக்கலா, மிஸ்டர் சாம் ஐவன் ஜுவானிட்டோ, மிஸ்டர் புகழேந்தி ஸ்டீஃபன், மிஸ்டர் கோக்கலின் கொர்னிலிஸ், மிஸ்ஸஸ் வரலக்ஷ்மி, மிஸ்டர் ஏசுராஜ், மிஸ்டர் பால் ஜான் வாஷிங்டன், மிஸ்ஸஸ் தயாமணி, மிஸ்டர் ஜோனத்தன் கேல்வின், மிஸ்டர் ரிச்சி மார்வின் சாம்சன், மிஸ்டர் ஜே சாம்சன், மிஸ்டர் பிரவீன் ரூஃபஸ் ஜெயகரன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் ராதிகா. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் பி செல்லப்பன் அண்ட் மிஸ்ஸஸ் பால் தங்கம் செல்லப்பன், மிஸ்டர் மெர்லின் ரஞ்சித் சிங் பால்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் செலின் அஹிலா மெர்லின், மிஸ்டர் ரீகன் ராய் அண்ட் மிஸ்ஸஸ் ஜூரி ரீகன், மிஸ்டர் ரெஜினால்ட் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் நிலாந்தி ரெஜினால்ட், மிஸ்டர் சாமியல் மணி அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயந்தி சாமியல். கண்டையார்பேட்டை சிஎஸ்ஐ மீட்பர் ஆலய திருச்சபையில் இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் கெஜமணி, மிஸ்டர் டி டேவிட் கஜேந்திரன், மிஸ்டர் பால் ஸ்டீஃபன் ஜெபராஜ், மாஸ்டர் வி அரவிந்த் ஜோயல், மாஸ்டர் ஏ ஜீவன் காட்சன், மிஸ்ஸஸ் ரூபி கஜலக்ஷ்மி, மிஸ்ஸஸ் பிரிசில்லா ஜெனிஃபர். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர் மிஸ்டர் நத்தானியல் அண்ட் மிஸ்ஸஸ் பொன்னம்மாள் நத்தானியல். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளை, தம்பதியர்களை திருச்சபையின் சார்பில் அன்போடு நாம் வாழ்த்துகின்றோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, புதிய ஆண்டிற்குள் கடந்து வருகிற எங்கள் திருச்சபைகளின் பிள்ளைகளை உடைய திருக்கரங்களில் வைக்கிறோம். இந்த பிறந்த நாள், இந்த பிறந்த ஆண்டின் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியின், சமாதானத்தின், ஆரோக்கியத்தின், நல்வாழ்வின் நாட்களாக அமையவும், இதுபோன்ற அநேக பிறந்த நாட்களை கொண்டாடி நீண்ட ஆயுளோடு ஆண்டவருக்குள் சாட்சியாய் நிலைத்திருக்கவும் அருள் புரிவீராக. திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற தம்பதியர்களை, அவருடைய இல்லற வாழ்க்கையை, பிள்ளைகளை, வாழ்க்கையின் திட்டங்களை, கைகளின் பிரயாசங்களை, குடும்ப வாழ்க்கையின் சாட்சியை ஆசீர்வதித்து அநேக திருமண ஆண்டுகளை கொண்டாடி
பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண அருள் புரிவீராக. எங்கள் திருச்சபையின் வயதிலே மூத்தவர்கள், பலவீனமானவர்கள், நோயாளிகள், பெற்றோர்கள், அவருடைய கைகளின் பிரயாசங்கள், வாலிபர்கள், அவருடைய எதிர்கால வாழ்க்கையின் திட்டங்கள், அவருடைய வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், படிக்கின்ற பிள்ளைகள், அவருடைய கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பு, எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்தும். வளர்கிற பிள்ளைகள் இறை கல்வியிலும் இந்த உலகத்தின் கல்வியிலும் வளருவோம். ஆண்டவருடைய சாட்சிகளாக நிற்கவும் அருள் தாரும். ஆண்டவரே, குழந்தைகளை உம்முடைய திருக்கரங்களில் வைக்கிறோம். நோயிற்று இருக்கிற பிள்ளைகள் பலனடையவும், ஆண்டவரே, அனைத்து குழந்தைகளும் ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். அருள் புரிவீராக. கர்ப்பிணி பெண்களுக்காக இன்னும் இந்த ஜெபத்திலே எங்களோடு தங்கி தரித்திருந்து தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அருள் புரிவீராக. கிருபையுள்ள ஆண்டவரே, கொரோனா தொற்றில் தொடர்ந்து போராடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, முன்கள பணியாளர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் அவருடைய வாழ்வில் நிம்மதியும் நீர் தந்து நடத்தும். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றினாலே இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படவும், 3ஆம் அலை என்பது வராமல் தடுத்தாட்கொள்ளப்படவும் ஆண்டவர் அருள் புரிவீராக. எதையும் நாங்கள் எச்சரிக்கையோடு, ஜாக்கிரதையோடு, தெய்வ பயத்தோடு, ஆலோசனையோடு, ஞானத்தோடு செயல்படுத்தி கொள்ள அருள் புரிவீராக. உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது எங்களுடைய கடமையாக, எங்களுடைய விசுவாசமாக, எங்களுடைய கீழ்ப்படிதலாக இருப்பதால் அதை எங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் வழிபாட்டின் நாயகரும் உலக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவரை போற்றி துதித்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்கும்படியாக கீர்த்தனையிலே 248வது கீர்த்தனையை பாடுவோம். வந்து நல்வரம் தந்து அனுப்பையா. நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் நம்முடைய அர்ப்பணிப்புகளையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பரம தந்தையாகிய எல்லாம் வல்ல கடவுளே, உமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக அவரை தந்துள்ளீர். அவரும் அவர் மூலமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாக தந்துள்ளார். நாங்கள் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கைகளை அதன் வழியாக எங்கள் அனைவரையும் நீர் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். எங்களது எல்லா வரங்களோடும் நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புவிக்கவும், ஆவியோடும் உண்மையோடும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஜீவ பலியாக அர்ப்பணிக்கவும் பலம் தாரும். உடல் ஆத்மா ஆவியுடன் நாங்கள் உண்மையாக சுயாதீனத்துடன் உம்மை சேவித்து உமக்கு செய்யும் ஆராதனையில், உமக்கு செய்யும் சேவைகளில்
எங்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சியை காண செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதமான மெசியாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அவரை இந்த உலகத்திலே நமக்காக தந்து நம்மை மீட்டு ரட்சித்து படைப்பனைத்தையும் புதுப்பித்த கடவுளின் அன்பும் சத்தியங்களை நமக்கு போதித்து இன்றும் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை வழிபட நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க நமக்கு அருளப்பட்ட தூய ஆவியரின் கூட்டுறவும் ஆலோசனையும் வழிநடத்தலும் நாம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைவரோடும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Wish you all a blessed Sunday.